எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஜா செடிகள் அதிக பூக்கள் பூக்கக்கூடிய 3 டிப்ஸை தான் நான் கொடுக்க போகிறேன். அதை பற்றி பார்ப்போமா? நிறைய பேர் பாட்டில் வச்சா வந்துட்டு செடி நல்லா வளருமா, இல்லை தரையில் வச்சா நல்லா வளருமா அப்படின்னு யோசிப்பீங்க. நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர பிளான்ட்டை வந்துட்டு அப்படியே வாங்கி அப்படியே வச்சிடக்கூடாது. நீங்கள் பெரிய ஒரு பாட்டை செலக்ட் பண்ணி அதில் மாற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வளரும். அதை விட தரையில் வைக்கும்போது இன்னும் சூப்பராகவே வளரும். செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, மண்கலவை பற்றி தான் பார்க்க போகிறோம். மண்கலவை செம்மண் மண்கலவையில் வைங்க. ஸோ நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது தொட்டிலேயே மண் கலவைகள் செம்மண்ணாக தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 3 பங்கு செம்மண் 1 பங்கு கொக்கோபீட் மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா சூப்பராகவே துளிர் விட்டு பூக்கள் கொடுப்பாங்க. இந்த மண்கலவை யூஸ் பண்ணும்போது பச்சை செடிகள் சூப்பராக துளிர் விட்டு வருங்க. 3வது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம உரம் தான். இயற்கையான உரமா செயற்கையான உரமா? இயற்கையான உரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாட்டுச்சாணம், தொழு உரம், வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம நர்சரியிலே இருக்கிற மாதிரி பூக்கள் நிறைய கொத்தாக பூக்கணும் அப்படின்னா DAP, டை அமோனியம் பாஸ்பேட், இந்த இதை யூஸ் பண்ணால் நல்லா சூப்பராகவே உங்களுக்கு கொத்து